நல்ல காலம் பிறக்குது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் மிதுனம் மற்றும் கடகராசிக்கான ஜூலை மாத ராசி பலன்களை ரொம்ப துல்லியமாக பார்க்க போறோம். முதலில் மிதுன ராசிக்கான கிரக நிலைமைகளை பார்க்கலாம். ராசிஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்கின்றார். வாக்குஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சஞ்சாரம் செய்கின்றார். சுகஸ்தானத்தில் கேதுவும், பாக்கியஸ்தானத்தில் சனியும், தொழில் ஸ்தானத்தில் ராகுவும், லாபஸ்தானத்தில் செவ்வாயும் சஞ்சாரம் செய்கின்றனர். இறுதியாக விரயஸ்தானத்தில் குரு என்று கிரகங்கள் வலம் வருகின்றார்கள். மிதுன ராசியினரே, இந்த ஜூலை மாதம் முக்கிய குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு உண்டாகும். முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வழக்குகள் இருந்தது அப்படின்னா அந்த வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் நிதானமாக சிந்தித்து செயல்படுவார்கள். மேச ராசியைப் போல உணர்ச்சி வசப்பட்டு கொதிப்படைய மாட்டார்கள். ரிஷப ராசி போல மனதுக்குள் வைத்துக்கொண்டு அழுத்தமாக ஒன்றுமே நடக்காதது போல இருக்க மாட்டார்கள். நிதானமாக ஆராய்வார்கள், சிந்தித்து செயல்படுவார்கள். கையில் ரூபாய் நோட்டை வைத்து எண்ணிக்கொண்டே சுற்றிலும் கண்காணிப்பவரும் பதில் சொல்லிக்கொண்டே ஜோக் அடிப்பவரும் மிதுன ராசிக்காரர்களாகத்தான் இருப்பாங்க. சிலர் பலமொழி வித்தகராகவும் இருப்பார்கள். எந்த மொழியையும் சீக்கிரம் கற்றுக்கொள்ளும் திறன் படைத்தவர்கள். எந்த இடத்திற்கும் அடாப்ட் ஆகிவிடுவார்கள். பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அனைத்து தரப்பினரிடமும் அட்ஜஸ்ட் செய்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம். உழைப்பு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகம் இருக்கும். பணவரத்து தாமதப்படலாம். ஆர்டர்கள் தொடர்பாக நீங்கள் அலையும் அலைச்சல்கள் வெற்றியை தரும். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களின் வீண் பேச்சால் மன வருத்தம் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நன்மையை தரும். உறவினர்கள் நண்பர்களிடம் பழகும் பொழுது கவனம் தேவை. பெண்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு உண்டாகும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வதும் நல்லது. கலைத்துறையினருக்கு காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த செலவுகள் உண்டாகும். சொத்து மனை சம்பந்தமான காரியங்களில் தடைகள் தாமதங்கள் ஏற்படலாம். வீண் பயம் ஏற்படும். ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டி இருக்கும். அரசியல் துறையினருக்கு வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம். எச்சரிக்கையாக செயல்படுவதும் நல்லது. வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம். சிலர் வெளியூர் பயணம் செல்வார்கள். எதிர்பாலினத்தருடன் பழகும் பொழுது கவனம் தேவை. மனதில் தெம்பு உண்டாகும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். மாணவர்களுக்கு முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படும். கூடுதல் மதிப்பெண் பெற அதிக நேரம் படிப்பதும் நல்லது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா என்ற எண்ணம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவார்கள். தொழில் வியாபாரத்தில் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். வாகனங்கள் மூலம் லாபம் கிடைக்கும். சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும் பொழுது கவனம் தேவை. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையும். உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டுகொள்ளாமல் ஒதுங்கி விடுவதும் நல்லது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான உணவை உண்பீர்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் எந்த ஒரு வேலையையும் மன திருப்தியுடன் செய்வீர்கள். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். பணவரத்து கூடும். கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது குறையும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். உங்களுக்கான பரிகாரம்: புதன் கிழமைகளில் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்குவது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும். அடுத்து கடகம் ராசிக்கான ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்பாக கடகராசிக்கான கிரக நிலைமைகளை பார்க்கலாம். கிரக நிலை: தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேதுவும், அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சனி பகவானும், பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சாரம் செய்கின்றனர். அடுத்து தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்கின்றார். லாபஸ்தானத்தில் குருவும், விரயஸ்தானத்தில் சூரியனும், ராசியில் புதனும் சுக்கிரனும் என கிரகங்கள் வலம் வருகின்றார்கள். கடகராசியினரே, இந்த ஜூலை மாதம் வீண் செலவுகள் குறையும்.
எந்த ஒரு வேலையை செய்து முடிப்பதிலும் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் நீங்கும். வீண் விவகாரங்களில் தலையிடுவதையும் மற்றவர்களுக்காக வாதாடுவதையும் தவிர்ப்பதும் நல்லது. வருமானம் கூடும், மன திருப்தி உண்டாகும். பொதுவாகவே கடகராசியின் அதிபதி சந்திரன் மனோகாரகன் என்பதால் இவர்களுக்கு சந்தேக புத்தி இருக்கும். யாரையும் எளிதில் நம்ப மாட்டார்கள். நட்பு என்பதை கற்பை போல போற்றுவார்கள். ஆனால் யாரிடமும் அதிகமாக நட்பு கொள்ள மாட்டார்கள். இரவும் பகலும் சந்திரன் இரவுக்குரிய கிரகம் என்பதால் கடகராசியினர் இரவில் உற்சாகமாக இருப்பார்கள். தேய்பிறை வளர்ப்பிறை போல இவர்களின் மனநிலைமையும் மாறி மாறி வரும். பெரும்பாலும் கற்பனைகளில் மூழ்கி இருப்பார்கள். சில சமயம் விபரீத கற்பனைகளில் மூழ்கி அழுத்து தவிப்பதும் உண்டு. பகலில் சோர்வடையும் இவர்கள் இரவு முழுக்க விழித்து வேலைகளை முடித்து விடுவார்கள். அப்படிப்பட்ட கடகராசியினருக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்து வந்த தாமதம் நீங்கும். வரவு இருந்த போதிலும் வியாபாரம் தொடர்பாக திடீர் முதலீடு செலவுகள் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் இருப்பதும் நல்லது. மேலிடத்துடன் கனிவை அனுசரிப்பதும் நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனம் தேவை. பிள்ளைகளுக்காக அலைய வேண்டியிருக்கும், மகிழ்ச்சி உண்டாகும். பெண்களுக்கு அடுத்தவர்கள் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்ப்பதும் நல்லது. தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம், இதிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. கலைத்துறையினருக்கு முயற்சிகள் சாதகமான பலன்கள் தரும். பணவரத்து அதிகரிக்கும். தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்வது நல்ல பலன்கள் தரும். வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும். பணவரத்து திருப்தியை தரும். புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். அரசியல் துறையினருக்கு மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கும். வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிகரம் நீட்டுவதில் தயங்க மாட்டீர்கள். பேச்சு திறமை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் உதவியுடன் பாடங்களை சந்தேகம் நீங்கி தெளிவாக படிப்பது நல்லது. மனதில் உற்சாகம் உண்டாகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் உடற்சோர்வு உண்டாகலாம். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரும் வருமானங்கள் தாமதப்படும். திருமணம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலை இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடைகள் ஏற்பட்டு நீங்கும். பணவரத்து அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் அலுவலகம் தொடர்பான பணிகள் தாமதப்படும். எதிலும் கவனம் தேவை. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். நண்பர்கள் உறவினர்கள் வருகைகள் இருக்கும். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. கடும் முயற்சிகள் பலன்கள் தரும். செலவு அதிகரிக்கும். சாதகமான சூழ்நிலை காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும். விட்டு சென்ற நண்பர் மீண்டும் வந்து சேர்வார். அதனால் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுக்கான பரிகாரம் திங்கட்கிழமைகளில் ஆதிபரா சக்தியை வழிபடுவது காரிய தடைகள் நீக்கும். மன அமைதியை தரும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.